நம்ம குழுவோட இந்த சாதம் யாத்திரையில் முதல் நாள் நம்ம டெல்லியிலிருந்து புறப்பட்டு ஹரித்வார் வழியாக ரிஷிகேஷில் உள்ள திருவேணிகர் பகுதியில் கங்கா ஆரத்தி நிகழ்ச்சி பார்த்தோம். 2வது நாள் இமயமலையின் வாசல்னு அழைக்கக்கூடிய ரிஷிகேஷிலிருந்து யமுனோத்ரி வரை போகக்கூடிய நம்ம பயணம் ஹனுமன் செட்டியில் அன்றைக்கி இரவு தங்குறது வரைக்கும் பார்த்தோம். 3வது நாள் ஹனுமன் செட்டியிலிருந்து ஜானகி செட்டி வரைக்கும் சென்ற நாம அங்கிருந்து நடைப்பயணமாக யமுனோத்ரிக்கு போய் சூரிய புதல்வியான யமுனையை நம்ம அவள் பிறந்த இடத்திலேயே தரிசித்த வீடியோ பார்த்தோம். 4வது நாள் யமுனோத்ரியிலிருந்து புறப்பட்ட நாம சில முக்கிய நகரங்கள் வழியாக கங்கோத்ரி வரைக்கும் பயணம் செஞ்சு யம தர்மரின் சகோதரியான கங்கையின் ஒரு பாதியான பாகிரதியை கங்கோத்ரியில தரிசனம். அன்றே கங்கோத்ரியிலிருந்து கேதார்நாத் வரை கிளம்பிய நம்ம குழு அன்று இரவு உத்தரகாசியில தங்கினோங்க. 5ஆம் நாள் உத்தரகாசியிலிருந்து கேதார்நாத் வரை 220 கிலோமீட்டர் பயணத்தை கான்சாலி மற்றும் குப்தகாசி வழியாக பயணித்து தற்பொழுது சீதாப்பூர்ல இருக்கோம். நாம இதுவரை எங்க குழு சென்று இந்த சார்த்தம் வீடியோக்களை பார்க்காதவங்க இப்ப தெரியக்கூடிய இந்த பேஜில் வலதுபுற மூலையில் உள்ள இந்த ஐ பட்டனை எழுதி அந்த பிளேலிஸ்ட்ல இருந்து வீடியோக்களை தேர்ந்தெடுத்து பார்த்து மகிழுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் ஒரு ஷேராவது பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம குழுவோட சாதம் யாத்திரையில இன்னைக்கு 6வது நாளுங்க. ரொம்ப முக்கியமான நாளும் கூடங்க. நம்ம யாத்திரையோட கதாநாயகன்னு சொல்லலாம், பல பேரோட கனவுன்னு சொல்லலாம். ஒரு தடவையார் இந்த பகுதிக்கு நம்ம போட மாட்டோமா அப்படின்னுங்கிற சில ஏக்கம்னு சொல்லலாம். இந்த எல்லாரோட கனவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே இடம் கேதார்நாத். இன்னைக்கு நம்ம பயணம் கேதார்நாத் நோக்கிட்டாங்க. காலையில் 2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கெல்லாம் வந்து நம்ம குழு தயாராகிட்டாங்க. 3:30 மணி அளவில் சாயரா மட்டும் எங்கள் எல்லாருக்கும் டாட்டா காட்டி வழி அனுப்பி வைக்க 9 பேர் கொண்ட நம்ம குழு சோன் பிரயாக நோக்கி நடக்க துவங்கணும். நாம் இருக்கிற பகுதியிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் நடைப்பயணமாக தாங்க போயாகும். நாங்கள் கிளம்புற இந்த நேரத்திலேயே கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே தான் இருந்தது. இமயமலையில் கார்வாலுங்கிற பகுதியில் சுமார் 6000 அடி உயரத்தில் ருத்ரபிரயாக் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு நகரம் தாங்க இந்த சோன் பிரயாக். சோன் பிரயாக் வரைக்கும் நடந்து போனோம். நாங்கள் அங்கே இருந்த ஒரு அனுமதி சீட்டு பரிசோதனை மையத்தில் நம்ம ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செஞ்சு நமக்கான உத்தரகாண்ட் கவர்மெண்ட் கொடுத்திருந்த அந்த அனுமதி சீட்டை காட்டி இந்த கேதார்நாத் மலை பயணத்துக்கான அனுமதியை நாம வந்து அங்க உறுதி செஞ்சுக்கிட்டோம். இந்த பரிசோதனை மையத்திலிருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் இருந்ததுங்க. நாம என்னதான் நம்ம சொந்த வாகனத்திலே வந்திருந்தாலும் இந்த சோன் பிரயாகங்கிற பகுதி வரைக்கும் தான் நம்ம சொந்த வாகனங்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதற்கு மேல கவர்மெண்டே வந்து சில பொதுவான வாகனங்களை இயக்குறாங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும்னா மலையேறக்கூடிய ஜீப்புகளை மட்டும் இயக்குறாங்க. அந்த வாகனத்துல மட்டும்தாங்க நம்ம போக முடியும். இப்ப நாம புகழ்பெற்ற மந்தாகினிங்கிற ஆத்த கடந்து தான் போயிட்டு இருக்கிறோம். சிறிது நேரம் நடைப்பயணத்திற்கு பிறகு இப்ப நம்ம வாகனங்கள்லாம் நிற்கக்கூடிய அந்த பகுதிக்கு வந்திருக்கோங்க. ஏன்பா பிரயாக்னா சங்கமம்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப மூச்சுக்கு 30 வாட்டி சோன் பிரயாக்னு சொல்றீங்க. ஒரே ஒரு நதி பேரை மட்டும் சொல்லியிருக்கீங்க. அப்ப இன்னொன்னு இருக்கணும் இல்லைங்க அப்படின்னு கேட்க தோணுதுங்களா? உண்மைதான், நீங்க யோசிச்சது சரிதான். இங்க இன்னொரு ஆறு இருக்குங்க, பாசுகிங்கிற ஆறு. இதே இமயமலை பகுதியில பாசுகி தால் அப்படிங்கிற பகுதியிலிருந்து உருவாகி இந்த சோன் பிரயாக் வந்து சேருதுங்க. பாசுகிங்கிற இந்த ஆறும் மந்தாகினிங்கிற ஆறும் ஒன்னா சேர்ந்து இங்கிருந்து ருத்ரபிரயாக் வரைக்கும் பயணம் பண்ணுதுங்க. இங்க இருக்கிற ஜீப்புங்கள்ல அதிகபட்சமா 10 பேர் வரைக்கும் பயணம் பண்ணலாங்க. நாம 9 பேர் ஒரு குழுவா வந்ததுனால நாங்க அனைவருமே ஒரே வாகனத்துல பயணிக்க போறோம். நாம எடுத்த அந்த வாகனத்துக்கு மொத்தமா 400 ரூபாய் கட்டணம் வசூலிச்சாங்க. குழுவா இல்லாம தனிநபரா வந்தா ஒரு நபருக்கு 40 ரூபாய்ங்கிற விதத்துல கட்டணம் இருக்குங்க. தாராளமா நாம ஒரே வாகனத்துல ஷேர் பண்ணி போகலாம். நாம இப்ப இருக்கிற இந்த பகுதியில இருந்து அடுத்த கட்டமாக கௌரிகுண்டுங்கிற பகுதிக்கு நாம இப்ப புறப்பட போறோம். சோன் பிரயாக்ல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கௌரிகுண்டு இருக்குங்க. ஒரு 20 நிமிட பயணம் தாங்க இது. நாம இப்ப கௌரிகுண்டுல இருக்கோம். கேதார்நாத் மலையேற்ற பயணத்துக்கு போகக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பா இந்த கௌரிகுண்டு வந்து தாங்க போயாகணும். ருத்ரபிரயாக் மாவட்டத்துக்கு உட்பட்டு இமயமலையின் கார்வால் பகுதியில் 6500 அடி உயரத்தில் மந்தாகினி நதிக்கரை ஓரமா இருக்கின்ற ஒரு சின்ன நகரம் தாங்க இந்த கௌரிகுண்ட். பார்வதியின் அம்சமான கௌரி தேவிக்கு இங்க ஒரு கோயில் இருக்குங்க. இந்த கோயிலை ஒட்ட மாதிரி 2 குளங்கள் இருக்குங்க. ஒரு குளம் வெந்நீரும், இன்னொரு குளம் குளிர்ந்த நீரும் இருக்குங்க. குளிர்ந்த நீரானது மந்தாகினி நதியிலிருந்து இந்த கோயில் வழியாக செல்லக்கூடிய அந்த நீர் வந்து இந்த குளத்துல வந்து நிரம்பி வெளியே போகுதுங்க. இயற்கையாகவே ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குங்க. இந்த வெந்நீர் ஊற்றிலிருந்து வரக்கூடிய நீரானது அந்த குளத்தில் நிரம்பி இறுதியில் அருகில் உள்ள மந்தாகினி ஆற்றிலேயே போய் சேர்கிறது. நாம இப்ப கௌரிகுண்ட்ல இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. கேதார்நாத் புனித பயணத்தை மேற்கொள்றவங்க பெரும்பாலும் இந்த கௌரிகுண்ட்ல இருக்கிற இந்த 2 குளத்துல வந்து முதல்ல குளிச்சுட்டு கௌரி தேவியை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க கேதார்நாத்துக்கான பயணத்தை துவங்குவாங்க. கேதார்நாத் யாத்திரையை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம ஒரு சில தெளிவான முடிவுகள் எடுத்தாகணுங்க. நாம நடந்துதான் போக போறோமா, இல்ல குதிரை மூலமா போகலாமா, இல்ல பல்லக்குகள் மூலம் போகலாமான்னு சொல்லி முதல்ல முடிவெடுத்திருந்தாங்க. ஆரம்பத்திலே முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பாதி தூரம் போன பிறகு நம்மால் நடக்க முடியாமல் போனாலும் இல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டாலும் பெரும் சிக்கலா போயிடுங்க. ஏன்னா மீட்பு குழு உடனே நம்ம இடத்துக்கு வந்து நம்மளை மீட்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. நாம போகக்கூடிய இந்த யாத்திரையும் தடைப்படுங்க. அதனால நம்மளால என்ன முடியுங்கிறது முதல்ல யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுத்து செயல்படும். இப்ப நாம கௌரிகுண்ட்ல இருக்கக்கூடிய கேதார்நாத் மலை கோயிலுக்கான நுழைவாயில் பகுதியில் இருக்கோம்.
இங்கிருந்து தான் நம்மளோட பயணம் இப்போ துவங்க போகுதுங்க. இப்போ மணி சரியா 6:15. கேதார்நாத் மலைக்கான நடைப்பயணத்தை நாம் இங்கிருந்து துவங்குறோம். நம்ம குழு சமீபத்தில் யமுனோத்ரி மலை ஏறின அனுபவத்தில் நம்ம குழு உறுப்பினர்கள் மொத்தம் 9 பேர்ல 5 பேர் குதிரையிலையும் 4 பேர் நடந்தும் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுவோங்க. நம்ம கௌரி குண்டில் இறங்கினதுல இருந்தே குதிரையில சவாரி செய்யறீங்களான்னு கேட்டு பல பேரும், பழுக்குகள் வேண்டுமான்னு கேட்டு பல பேரும் நம்மள அணுகுனாங்க. நாம அதுல ஒருத்தர் தேர்ந்தெடுத்து எங்க குழு உறுப்பினர்கள் 5 பேரையும் குதிரையில ஏற்ற புக் பண்ணிட்டோம். நாங்க தேர்ந்தெடுத்த குதிரைகளுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு 1500 ரூபாய் கேட்டாங்க. அரசே இந்த விலை நிர்ணயம் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் 1000 இருந்து ஆள் எடைக்கு தகுந்த மாதிரி ஒரு 2000 3000 வரைக்கும் கூட வாங்குறாங்க. குதிரை சவாரி எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பல்லக்கில் போகலாங்க. பல்லக்கில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5000 இருந்து 8000 வரைக்கும் கூட ஒரு வழி பயண கட்டணமும் வாங்குறாங்க. குதிரை மூலமா மலை ஏறலாம்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்திருந்தாலும் நுழைவாயிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனோம்னா குதிரைங்க ஸ்டாண்ட் இருக்குங்க. இந்த ஸ்டாண்ட்ல இருந்தா நம்ம குதிரை சவாரி செய்ய ஆரம்பிப்போம். நாம இப்ப இருக்கிற இந்த பகுதியிலிருந்து சுமார் 5000 அடி உயரத்திலேயே 16 கிலோமீட்டர் பயணிச்சு நாம பார்க்குற இந்த பகுதியை போய் சேர போறோம். நம்மளோட இலக்கை நம்ம கண்டுக்கு தெரிந்து பாருங்க. அந்த பனிபோர்த்திய மலைப்பகுதிகளுக்கு நடுவே தான் கேதாரீஸ்வரர் நமக்கு காட்சி கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் இப்ப கடந்து வந்த நுழைவாயிலிருந்து மொத்தம் 4 பகுதிகளை வந்து நம்ம கடந்து போனோங்க. அப்புறம் நாம கேதார்நாத் கோயிலை போய் அடைய முடியும். கௌரி குண்டில இருந்து முதல்ல 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற பைரவன் செட்டி இல்லைன்னா ஜங்கிள் செட்டி அப்படிங்கிற பகுதிக்கு முதல்ல போகணுங்க. அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீம்பாலி அப்படிங்கிற பகுதிக்கும், அங்கிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லிஞ்சௌலி அப்படிங்கிற பகுதிக்கும், பிறகு லிஞ்சௌலியில இருந்து மேலும் 4 கிலோமீட்டர் நம்ம நடந்து வந்து கேதார்நாத்துக்கான பேஸ் கேம்ப் வந்துருங்க. நாம இன்னைக்கு இரவு கேதார்நாத் மலையிலேயே இந்த பகுதியில் இருக்கிற டென்ட்ல தாங்க நம்ம தங்க போறோம். அந்த பேஸ் கேம்ப்ல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் நம்ம கேதார்நாத் கோயில் போகலாம். நேற்றே நம்ம தம்பி சாய்ராம் கேதார்நாத்ல நாம எங்க நைட்டு தங்க போறோங்கிறதுக்கான தகவல் மொத்தம் நம்ம கிட்ட சொல்லிட்டாருங்க. முதல்ல நம்ம பேஸ் கேம்ப் வரைக்கும் போக போறோம். போய் அங்கிருந்து பிறகு தரிசனத்துக்கு கிளம்பி போவோம். இந்த கேதார்நாத் யாத்திரையை தொடர விரும்புறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்க. நாம இந்த யாத்திரையை முதல்ல போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு நல்ல மருத்துவரை அணுகி நம்மளுக்கான உடல் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. அதுலயும் குறிப்பா லோ பிபி ஹை பிபி இருக்கிறவங்க கண்டிப்பா பண்ணிக்கணுங்க. ஹை பிபி இருக்கிறவங்க தகுந்த மாத்திரைகளை கொண்டு வரது நல்லதுங்க. லோ பிபி இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு இந்த யாத்திரையை தவிர்க்கிறது நல்லதுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்த குதிரை மூலமாவோ இல்ல பல்லக்கு மூலமாவோ பயணிக்கிறத பத்தி யோசிக்கலாம். அரசாங்கமே காலையில 4 மணில இருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும்தான் மலை ஏறுவதற்கான அனுமதி கொடுத்திருக்காங்க. நம்ம இந்த டைமுக்குள்ளேயே வந்து நம்ம மலை ஏறி முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கணுங்க. நம்மளால இந்த நேரத்துக்குள்ள ஏற முடியுங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும் நடந்து வாங்க. இல்லங்கிறவங்க குதிரையிலோ இல்ல பல்லக்கிலோ பயணம் செய்யறது நல்லதுங்க. நடந்து போறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 8 இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதே பல்லக்கில் போறவங்க குறைஞ்சபட்சம் 3 மணில இருந்து 5 மணி நேரத்திலே வந்து பேஸ் கேம்ப் போய் சேர்ந்துடலாம். கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் தண்ணியும் கையில இருக்கிறது நல்லதுங்க. கௌரிக்குள்ள இந்த யாத்திரையை நம்ம தொடங்கி நடந்து வரும்பொழுது நம்ம உடல்நிலை நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாலும் மலை ஏற ஏற ஒருவேளை நம்மளுக்கான உடல்நிலை பாதிக்கப்பட்டதுன்னா போற வழியில 4 இடத்துலயும் கேம்ப் ஹவுஸுங்க இருக்குங்க. நம்ம அங்க நம்மளுக்கு தேவையான தங்கும் வசதியும் இருக்குங்க. நம்மளுக்கு தேவையான மருத்துவ வசதியும் அங்க இருக்குங்க. முதலாவது கேம்ப் ஹவுஸ் ஜங்கிள் செட்டிங்கிற பகுதியிலையும், 2வது பீம்பாலிங்கிற பகுதியிலும், 3வது லிஞ்சௌலிங்கிற பகுதியிலும், 4வது மேல இருக்கக்கூடிய அந்த கேதார்நாத் கேம்ப்லயும் இருக்குங்க. கேம்ப்ல இருக்கக்கூடிய மருத்துவ வசதியையும் தங்கும் வசதியும் பயன்படுத்திக்கலாங்க. நடந்தே தான் நான் மலையேற போறோம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத பொருட்களை கொண்டு போகாம இருக்கிறது நல்லதுங்க. நமக்கு தேவையான பொருட்கள்ல குறிப்பிடத்தக்க சில பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமா ஜெர்கின் வேணும், தெர்மல் வேருங்க வேணும், ரெயின் கோட்டு, ஒரு கொடை, ஒரு சின்ன டார்ச் லைட்டாவது வேணும். கண்டிப்பா மலை ஏற ஏற காலநிலை மாற்றங்கள் இருக்குங்க. நமக்கு என்ன தேவைப்படுதோ அந்த பொருட்களையும் கையோட கொண்டு போறது நல்லதுங்க. மலை ஏறும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் காலுக்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக முடிஞ்சா ஷூ போட்டு போறது நல்லதுங்க. சிலருக்கு மலை ஏறும் பொழுது மூச்சு திணறல் போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. அப்படி உங்களுக்கு மூச்சு திணறும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா கௌரிகுண்ட்ல இருந்து வரும்பொழுது சின்ன சின்ன ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் எல்லாம் விற்பாங்க. நீங்க அதை எதுக்கும் பாதுகாப்பா வாங்கிட்டு வர்றது நல்லது. முன்னெச்சரிக்கையா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்க தாராளமா வாங்கி கையில கூட வச்சுக்கலாம். 16 கிலோமீட்டர் கொண்ட இந்த கேதார்நாத் மலையேற்ற பயணத்துல நாம இப்ப ஏறக்குறைய 10 கிலோமீட்டர் கடந்துட்டோங்க. ஜங்கிள் செட்டி மற்றும் பீம்பாலி இந்த பகுதியில் கடந்து இப்ப நம்ம லிஞ்சௌலிக்கு மிக அருகில் இருக்கிறோம். இதுவரை நாம வந்து இந்த 10 கிலோமீட்டரும் ஒரு பெரிய சாதன பயணமா இருந்தாலும் இதற்கு மேல போகக்கூடிய அந்த 6 கிலோமீட்டர் ஒரு பெரிய சாகச பயணமாவே இருக்குங்க. இப்ப நாம லிஞ்சௌலிங்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இங்கிருந்து இன்னும் நாம 4 கிலோமீட்டர் பயணம் செய்யணுங்க. தலைப்பு தெரியாம இருக்க வாங்க கொஞ்சம் கதை பேசிக்கிட்டே போவோம். நாம இப்ப எம்பெருமான் ஈசனை நோக்கி தீரா காதலுடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனா நமக்கு முன்னாடியே ஒருத்தங்க ரொம்ப தீவிரமா காதலிக்கு இருக்காங்க. அந்த கதையை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? சிவபெருமானை மணந்தே தீர வேண்டும் என்று பார்வதியின் ஒரு அம்சமான கௌரி பல யுகங்களாக தவம் இருந்து வந்தார். தேவியின் தவத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதியின் அம்சமான கௌரியை மணப்பதாக ஏற்றுக்கொண்டார். மேலும் எம்பெருமானை கரம் பிடித்த பார்வதி தேவி சிவன் இல்லையேன் சக்தி இல்லை, சக்தி இல்லையேன் சிவன் இல்லை என்ற கோட்பாட்டை பிரிங்கி முனிவருக்கு உணர்த்த முயன்றதும் உலகையே ஆள்பவன் ஈசன் என்றாலும் தன் கணவன் ஆயுளுடன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தேவி கௌரி தன் கணவரின் நலனுக்காக விரதம் இருந்து இரு ஒரு நிமிஷம் இரு, இந்த கதையெல்லாம் எங்களுக்கே தெரியுமேப்பா, நீ வேற கதை விடுறியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கும் புரியுதுங்க. நான் இங்க கதை சொல்ல வரல. ஆனா
ஆனா கதை நடந்த இடத்த பத்தி சொல்ல வந்தேன். இந்த கதைகளை மையமா வச்சுதான் ஐப்பசி மாசம் அமாவாசை அன்று நம்ம தென்னிந்திய பகுதியில, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல கேதார கௌரி விரதம்ங்கிற நோன்பை கடைபிடிக்கிறாங்க. மேலும் முழு முதற் கடவுள்னு வழங்கப்படுற விநாயகர் தனக்கான யானை முகத்தை பெற்றார். இந்த அனைத்து நிகழ்வுகளுமே நாம இப்ப கடந்து வந்த இந்த கௌரிகுண்ட் பகுதியிலேயே நடைபெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது என்று புராண கதைகள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம எல்லாருக்குமே பொதுவா ஐஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நாமெல்லாம் பெரும்பாலும் மழையில ஐஸ் கட்டி வந்தாலே சந்தோஷப்படுவோம். இங்க ஒரு மலையே ஐஸ் கட்டியா இருக்குதுங்க. பாருங்களேன், இந்த பனிமலையில நடக்கும் பொழுது உண்மையிலே பஞ்சுமலை நடந்த மாதிரி இருந்துருங்க. அவ்வளவு ஒரு மிருதுவான ஒரு உணர்வுங்க. இந்த பனியை கையில எடுக்கும் பொழுது கூட எந்த விதமான பெரிய குளிர்ச்சி எல்லாம் தெரியலைங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க யாராவது நேர்ல போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு போனீங்கன்னா இந்த இயற்கையின் அழகை தொட்டு பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. என்னதான் நம்ம சிம்லா, குழு, மணாலின்னு போன்ற பல பனி பிரதேசத்துக்கு போயிருந்தாலும் இந்த இடத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் உண்டுங்க. ஏன்னா நாம இருக்கிறது இமயமலைங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி இந்த பனிக்கட்டிகளை கையில் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு பெரிய குளிர்ச்சியும் தெரியலைங்க. ஆனா இதே பனிக்கட்டிகளை நம்ம கையில இருந்து உருகி நீரமாகும் பொழுது அந்த குளிர்ச்சி நம்மளால தாங்கவே முடியலைங்க. கையே விரைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு கடுமையான குளிர்ச்சி. ஏன்பா இந்த வயசுல ஐஸ்ல என்னப்பா ஆட்டம், கிளம்பி வாங்கப்பா கோயிலுக்கு நேரமாகுது அப்படின்னு நீங்க கூப்பிடுறது நல்லாவே கேக்குதுங்க. கூடவே இன்னொன்னும் சேர்ந்து கேக்குது, ஆஹா நாம அந்த இடத்துல இல்லையே அப்படின்னு. உங்களை நாங்க காக்க வைக்க விரும்பலைங்க. நான் கீழே இறங்கி வர இருக்கு. இயற்கை தாயின் இந்த அற்புதமான படைப்பும் பேரழகு தாங்க. திருப்பூர் பக்கம் எல்லாம் பனியா இருக்குதுங்க. திருப்பூர் பக்கம் எல்லாம் கண்குள்ளா அழகா இருக்குதுங்க. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட இது அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமாக கூட இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்களும் இங்க அழகாவே இருக்குங்க. இப்ப கிட்டத்தட்ட மணி 2 ஆகுதுங்க. 15 கிலோமீட்டர் கொண்ட இந்த மலைப்பாதையை சுமார் 8.5 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு இப்ப நம்ம பேஸ் கேம்ப் பண்ணிருக்கோம். குதிரையில சவாரி பண்ணாலும் சரி, பல்லக்குல நீங்க சவாரி பண்ணாலும் சரி, எப்படி நாம கௌரிகுண்ட்ல அந்த நுழைவாயிலிருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து வந்தோமோ அதே மாதிரி நம்மளுக்கு குதிரையில வந்திருந்தாலும் இங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. இல்ல பல்லக்குல வந்திருந்தாலும் நம்மள இங்கேயே இறக்கி விட்டுருவாங்க. இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துல பேஸ் கேம்ப் இருக்குங்க. அங்கிருந்து ஒரு 10 நிமிஷத்துல கோயில் இருக்குங்க. நாம இதுவரை இந்த மலையில 15 கிலோமீட்டர் பயணம் செஞ்சிருக்கோங்க. இந்த வர வழி எல்லாமே நல்லாவே இருந்ததுங்க. வழியில எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. நல்ல ஒரு அகலமான வழியா தான் இருந்ததுங்க. ஆனா அதுல ஒரு சின்ன சிரமம் இருக்குங்க. என்னன்னா குதிரைகள் நிறைய இந்த பக்கம் பயணிக்கிறதுனால குதிரை சாணிகள் எல்லா இடத்துலயும் நிரம்பி இருக்குங்க. நம்ம யமுனோத்திரியிலும் அதே தான் சொன்னோம், அதேதான் எங்க கேதார்நாத்தும் இருக்குங்க. அது கொஞ்சம் நம்ம ஏமாந்தாலும் சரிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. கேதார்நாத்துக்கு பயணம் போறவங்க முடிஞ்ச அளவுக்கு கையில ஒரு மூங்கில் கொம்பு ஏதாவது ஒன்று, நம்ம ஏற்கனவே யமுனோத்திரியில ஏறும்போதே சொல்லியிருந்தோம், மலை ஏறதுக்கு முன்பே ஒரு மூங்கில் தடியை ஒன்று வாங்கிக்கோங்க. அதே தான் நம்ம இங்கேயும் சொல்றோம். நாம முடிஞ்சா யமுனோத்திரிக்கு பயன்படுத்தி அந்த மூங்கில் தடியை கூட நாம இங்க கேதார்நாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டோட போறது நல்லதுங்க. நம்ம பயணத்தோட கடைசி பக்கத்துல நம்ம இப்ப இருக்கோம். மலைப்பாதை வழியாக நடைப்பயணமாக வந்த நமக்கு களைப்பும் சோர்வும் ஒரு பக்கம் இருக்க இந்த பெயர் பலகையானது நம்ம இன்முகத்தோடு வரவேற்றது. குதிரையில சவாரி செஞ்சு பேஸ் கேம்ப் வரைக்கும் போன நம்மளோட 5 பேர் கொண்ட அந்த குழு காலையில 10 மணி அளவெல்லாம் கேதார்நாத் போய் சேர்ந்துட்டாங்க. நாமும் நம்ம பேஸ் கேம்ப்ல நம்ம டென்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்த பேஸ் கேம்ப் இருக்கிற பகுதியில தான் ஹெலிபேடும் இருக்குங்க. மலை ஏற முடியாதவங்க பல்லக்கில் வாங்க, குதிரையில் வாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இதுலயும் வர முடியாதவங்க இப்படி ஹெலிகாப்டர்லயும் வரலாங்க. இந்த ஹெலிகாப்டர் சேவையும் பலரும் பயன்படுத்தி கேதாரீஸ்வரரை தரிசிக்கிறாங்க. கேதார்நாத்துக்கு ஹெலிகாப்டர் மூலமா வரணும்னு விருப்பப்படுறவங்க சிறுசிங்கிற பகுதியில இருந்தும் பட்டாங்கிற பகுதியில இருந்தும் இந்த சேவையை நம்ம பெறலாங்க. சிறுசிங்கிற பகுதியும் பட்டாங்கிற பகுதியும் சோன் பிரயாகுக்கு மிக அருகில இருக்குங்க. இந்த பயணத்துக்கு நம்ம முன்கூட்டியே ஆன்லைன்ல புக் செய்யணுங்க. ஹெலிகாப்டர்ல வர்றதுக்கு ஒரு நபருக்கு குறைந்தபட்சமாக 7,500 ரூபாய் வரைக்கும் பயண கட்டணம் இருக்குங்க. இந்த பயண கட்டணமானது இருவழிக்கான பயண கட்டணமாக இருக்குங்க. மேலும் இந்த பயண கட்டணம் மாறுதலுக்கு உட்பட்டது. ஹெலிகாப்டருக்கான முன்பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம கோயில்ல தரிசனத்துக்கான முன்பதிவு முதல்ல செஞ்சிருந்தோங்க. இப்போதான் ஹெலிகாப்டருக்கான டிக்கெட்டுங்க கன்ஃபார்ம் ஆகுங்க. சிர்சி மற்றும் பட்டா பகுதியில இருந்து நம்ம கேதார்நாத்துக்கு அதிகபட்சமா 10 நிமிஷத்துல நம்ம பயணம் மேற்கொள்ளலாங்க. நாம வந்த உடனே தரிசனம் பார்த்துட்டு மீண்டும் திரும்புவோம். நாம இன்று இரவு தங்க போற டென்ட்டுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணுங்க. போறதுக்கு ரொம்ப சோர்வா இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு உட்காந்துட்டோம். உட்காந்தோம் கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கோங்க. வாங்க கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேடிக்கை பார்ப்போம். இமயமலையை புவியியல் ரீதியா 5 பகுதிகளா பிரிச்சிருக்காங்க. நேபாள்கந்த், குமஞ்சல்கந்த், கார்வல்கந்த், ஜலந்தர்கந்த், காஷ்மீர்கந்த். இந்த 5 பகுதிகளிலுமே எம்பெருமான் ஈசனின் பெயரே பிரதானமாக ஒலிக்கின்றது. நேபாள் கந்துல பசுபதிநாதராகவும், குமஞ்சல் கந்துல ஸ்ரீ ஜெகநாதராகவும், கார்வல் கந்துல கேதாரீஸ்வரராகவும், ஜலந்தர் கந்துல பையநாதராகவும், காஷ்மீர் கந்துல அமர்நாதராகவும் காட்சி கொடுக்கிறாருங்க. இப்ப நாம இருக்கிறது இமயமலையில கார்வல் கந்துங்கிற பகுதியில இருக்கு. மதியம் 3:30 மணி அளவுல நாம தங்கக்கூடிய ஷெட்டுக்கு வந்துட்டோங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது நாம இப்ப தங்கியிருக்கிற இந்த பேஸ் கேம்ப் டென்ட்ல இருந்து
சுமார் ஒரு 20 நிமிஷத்திலே வந்து நாம கோயிலுக்கு போயிடலாங்க. கோயில் பக்கம் தான் இருக்கு. உத்தரகாண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த கார்வல் பகுதியில சுமார் கடல் மட்டத்திலிருந்து 11,753 அடி உயரத்துல மந்தாகினி நதிக்கரை ஓரமா கேதாரீஸ்வரர் நமக்காக காட்சி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. ஆமாங்க, நாம இப்ப கேதார்நாத்ல இருக்கோம். பாண்டவர்கள் தாங்கள் செய்த தவறை எண்ணி மனம் வருந்தி தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட எம்பெருமான் சிவனை வேண்டி தவமிருத்து எம்பெருமான் அவர்களுக்கு காட்சி கொடுத்து முக்தியடை செய்த இடமும் 2 ஜோதிர்லிங்க ஸ்தலத்திலும் பிரதானமாக வழிபடும் தலமாகவும் இந்த கேதார்நாத் ஸ்தலம் விளங்குகிறது. இந்த கேதார்நாத் ஆலயம் சுமார் 85 அடி உயரமும் 187 அடி நீளமும் 80 அடி அகலமும் உடையதுங்க. இந்த கோயிலுக்கு முன்னாடியே பெரிய நந்தி தேவர் இருக்காருங்க. அவரை வணங்கி இந்த கோயிலுக்குள்ள நாம நுழைஞ்ச உடனே முதல்ல மண்டபமும் தொடர்ந்து கர்ப்பகிரகமும் இருக்குதுங்க. இந்த மண்டபத்துல பஞ்ச பாண்டவர்கள், கிருஷ்ணர், நந்தி தேவர் ஆகியோரது சிலைகள் வைக்கப்பட்டுள்ளதுங்க. கலைநயத்தோடு செதுக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் இங்க இருக்கிற தூண்களுக்கு மேலும் அழகு சேர்க்குதுங்க. இந்த மண்டபத்திற்கு மையமா நந்தி தேவர் கேதாரீஸ்வரரை பார்க்க மாதிரி இருப்பாங்க. கர்ப்பகிரக வாயிலில் இருபுறமும் துவார பாலகர்கள் இருக்க மைய மண்டபத்திலிருந்து நாம கர்ப்பகிரகத்தை பார்க்க முடியுங்க. எம்பெருமான் ஈசன் நமக்கு கேதாரீஸ்வரரா காட்சி கொடுக்கிறாங்க. இந்த கோயிலுக்கு வெளிப்புறமா வீரபத்ரர், வைரவர், விநாயகர், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, கார்த்திகேயர், அர்த்தநாரீஸ்வரர் மற்றும் பரிவார மூர்த்திகளின் சன்னதிகளும் இருக்கிறது. ஆதிகுரு சங்கராச்சாரியார் அவர்களின் நினைவிடமும் இங்க இருக்குதுங்க. இந்த கோயில் பாண்டவர்களால கட்டப்பட்டது என்று புராண கதைகள் மூலமாக நமக்கு தெரிய வந்தாலும் 10ஆம் நூற்றாண்டு அளவில் ஆதிகுரு சங்கராச்சாரியார் அவர்களால் இந்த ஸ்தலங்கள் வழிபடப்பட்டு தற்பொழுது வரை வழிபாட்டில் இருக்கின்றது. இந்த கோயில் ஒவ்வொரு வருஷமும் அக்ஷய திருதி அன்னைக்கு, அதாவது மே 10 இருந்து 14ஆம் தேதிக்குள்ள நடத்திருக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட அனுமதிக்கப்படும். மீண்டும் ஐப்பசி மாசம் அமாவாசை என்று, அதாவது நாமெல்லாம் தீபாவளி கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அன்னைக்கு தரிசனங்கள் முடிக்கப்பட்டு நடை சாற்றப்படும். தினமும் காலை 4 மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டு நைவேத்தியம் படைக்கப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்திற்காக அனுமதிக்கப்படுவார்கள். காலை 6 மணி அளவில் மகா ஆரத்தியும், மதியம் 3 மணி அளவில் பொதுமக்களுக்கான தரிசனம் நிறுத்தப்பட்டு கோயில் நடை சாத்தப்படும். மீண்டும் 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு நைவேத்தியம் படைக்கப்பட்டு தரிசனத்திற்காக பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 5 மணிக்கு நாகம், திரிசூலம், உடுக்கை ஆகியவை சூழ வெள்ளி கவசத்தில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்பெருமான் கேதாரீஸ்வரர் காட்சி கொடுக்கிறார். இரவு 7:30 மணி அளவில் மகா ஆரத்தியும், இரவு 10 மணி அளவில் பொதுமக்கள் தரிசனம் நிறுத்தப்பட்டு கோயில் நடை மூடப்படும். இந்த கோயில்ல ஒரு சிறப்பான வழிபாடு முறை ஒன்று இருக்குங்க. தினமும் அதிகாலை 2 மணி அளவுல இங்க இருக்கிற மூலவருக்கு நாமே நமது கைகளால் நீர், நெய் மற்றும் மலர்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளதுங்க. கோயில் தரிசனம் முடிச்சிட்டு வெளியே வர வழிக்கு எதிரில் ஒரு ஆபீஸ் இருக்குங்க. அந்த ஆபீஸ்ல 11 மணி அளவுல காலையில சிறப்பு தரிசன டிக்கெட்கள் வழங்கப்படும். இந்த டிக்கெட்டின் விலை 5500 ரூபாய். இதுக்கு 5 நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். நீங்க ஒரு குழுவா போயிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி எம்பெருமான் கேதாரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து மனம் குளிரலாம். ஒருவேளை குழுவா போகாம தனியா போயிருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க. உங்களை மாதிரியே அங்க நிறைய குழுவா வர முடியாதவங்க இருப்பாங்க. அவங்களோட நீங்க ஒரு குழுவா சேர்ந்து சிறப்பு தரிசன டிக்கெட்டை வாங்கி எம்பெருமான் கேதாரீஸ்வரரை மனம் குளிர அபிஷேகம் செய்து மனம் மகிழலாம். ஒரு பின் குறிப்புங்க, ஒரு நாளைக்கு 500 பேருக்கு மட்டுமே இந்த சிறப்பு தரிசன டிக்கெட் வழங்கப்படும். இந்த ஸ்தலம் தென் திசையை பார்த்த மாதிரி இருக்குங்க. இதே தென் திசையில கேதார்நாத்தில் உள்ள இந்த கோயிலையும் சுற்றி இருக்கின்ற மலைப்பகுதியில் காக்கின்ற காவல் தெய்வமாக காலபைரவரும் காளி தேவியும் இருப்பதாக நம்பப்படுகிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இடத்துல இந்த விளக்கெல்லாம் எரிஞ்சு போயிட்டு ஒரு மலை உச்சியில் நிக்குது பாத்தீங்களா, அந்த இடத்துல தாங்க காலபைரவருக்கான கோயில் இருக்கு. கேதார்நாத் கோயில் இருக்கிற இடத்துல இருந்து சுமார் 800 அடி உயரத்திலையும் 1 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காலபைரவருக்கான கோயில் இருக்குதுங்க. நாம கேதார்நாத் வர வழியில காளிமாதா கோயில் இருக்கிறத பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அந்த காளிமாதா கோயிலில் ரத்த பீஜிங்கிற அரக்கனை வதம் செஞ்சுட்டு உக்கிரமான நிலையில இருந்த காளி தேவியானவங்க மண்ணுக்குள்ள புகஞ்சதா நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மண்ணுக்குள்ள புகஞ்ச கதையிலும் உடலோட மேல் பகுதி வரைக்கும் இந்த கேதார்நாத் பகுதியிலும் உடலுக்கு கீழ் பகுதி வரைக்கும் காளிமாதா கோயில் அந்த பகுதியிலும் மறைஞ்சதா சில புராண கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த திருத்தலத்துல தான் காளி தேவியானவங்க தன் சகோதரிகளான லட்சுமியுடனும் சரஸ்வதியுடனும் சேர்ந்து காட்சி கொடுக்கின்றார். நம்ம குழு சரியா மாலை 4 மணி அளவுல நமது டென்ட்ல இருந்து கோயிலுக்கு வந்தவங்க வரும்பொழுதே நீண்ட வரிசை இருந்திருக்கு. நாமளும் வரிசையில இருந்து எம்பெருமான் கேதாரீஸ்வரின் தரிசனத்துக்கு பிறகு மற்ற சன்னதிகளுக்கும் போய் நாம வழிபாடு செஞ்சோம். கோயிலுக்கு வர வழியில கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான சில தங்கும் விடுதிகளை நம்மளால பார்க்க முடியுதுங்க. நிறைய தனியார் தங்கும் விடுதிகளும் இருக்குங்க. நிறைய தற்காலிக டென்ட்டுகளும் வந்து அமைச்சிருக்காங்க. நமக்கு எங்க தங்கணும்னு தோணுது, எது நமக்கு சரி சௌரியப்பட்டு வருது, நாம அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாங்க. தற்காலிகமான டென்ட்ல குறைந்தபட்சம் ஒரு இரவுக்கு 500 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 5000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. நாங்க முன்னதாகவே சொன்ன மாதிரி சிறப்பு வழிபாட்டிற்கான இந்த தரிசன டிக்கெட்டை எங்க குழுவும் வாங்கியிருந்தோம். அதனால நாளை காலையில 2 மணி அளவு எங்களுக்கு அபிஷேகம்